நபியே, அந்த கூட்டத்துல யார் சரி மிச்சம் மீக்கிறாங்களா? நபியே, அந்த கூட்டத்துல யார் சரி இன்னும் மிச்சம் மீக்கிறாங்களா? நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கேக்குறான். கேட்டுட்டு சொல்றான், இன்னும் சொல்றான் என்னடா, வஜாஅ ஃபிரௌனு வமன் கப்லஹு வல் முக்தபியாத்து பில் ஹாதியா. இதே போலதான் இந்த உலகத்துல நான் தான் ரப்பு, என்னைய தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் வணங்கணும். வகால அன ரப்புகுல் அலா, நான் தான் இரட்சகன், நான் தான் உயர்தரமான ரப்பு அப்படின்னு சொன்னானே ஃபிரௌன். அப்படின்னு சொன்னானே ஃபிரௌன், அவனும் இந்த மறுமனால நிராகரிச்சான். அவனும் இந்த மறுமனால நிராகரிச்சான். அவனுக்கு முன்னுக்கு இந்த கூட்டம் நிராகரிச்சாங்க. அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் எங்களுக்கு தெரியும். அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அவங்க மிகப்பெரிய பாவத்தை செஞ்சு கொண்டிருந்தாங்க இந்த உலகத்துல. அவங்களோட இச்சைகளை இன்பங்களை தீர்த்து கொள்றதுக்காக ஆண்களை தெரிவு செஞ்சு கொண்டிருந்தாங்க. பெண்கள் எல்லாம் விட்டுட்டு ஆண்களை தெரிவு செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஓரின சேர்க்கையில ஈடுபட்டாங்க. அந்த கொடும் பாவத்தை செஞ்சாங்க. அதனால அல்லாஹ் தஆலா அவங்களை எப்படி தெரியுமா தண்டிச்சான்? அவங்களோட ஊரை அப்படியே தூக்கி ஒரு பிரட்டினான், கீழே பிரட்டினான். அப்படியே அவங்க எல்லாம் அழிச்சு போனாங்க. அப்படி இந்த கூட்டத்தையும் நாங்க அழிச்சோம் சொல்லிட்டு சொல்றான். இப்படிப்பட்ட கூட்டம் எல்லாம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த ரப்புடைய அந்த இரக்கமான ரப்பு ரஹ்மான் இந்த மனுஷர்களுக்கு நேர்வழி காட்டுறதுக்காக அனுப்பின தூதர்களை மறுத்து வாழ்ந்தாங்க. எனவே நாங்க அவங்களை ஒரு புடி பிடிச்சோம். அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்றான், அதே போல நீர் பெருக்கெடுத்து எல்லாம் மூழ்கக்கூடிய கட்டத்துக்கு வந்த நேரம் ஈமான் கொண்ட மக்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஈமான் கொண்ட இந்த அல்லாஹ் தான் ரப்பு, அல்லாஹ் தான் என்று சொல்லி நம்பின கொஞ்சம் கூட்டம் இருந்தாங்க. அவங்கள நாங்க கப்பல்ல ஏத்தி பாதுகாத்தோம். அவங்கள தவிர மத்த எல்லா காவிரிகளையும் நீர்ல மூழ்கடிச்சு தூபான்ற அந்த வெள்ளப்பெருக்களை மூழ்கடிச்சு அவங்கள சாகடிச்சோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் நான் என்னத்துக்கு தெரியுமா அவங்ககிட்ட சொல்றேன்? இதெல்லாம் நான் என்னத்துக்கு தெரியுமா அவங்கள்ட்ட சொல்றேன்? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு படிப்பினை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்து சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகமான உம்மத்தானே எங்களை பார்த்து சொல்றான், இது உங்களுக்கு ஒரு படிப்பினை அளிக்கணும். அதே போல இந்த சம்பவங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற காதுகள், எந்த காதெல்லாம் கேட்குதோ அந்த காதால உள்வாங்கி அவங்களோட உள்ளத்தால உணரணும்ன்றதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு போறோம் அப்படியே எங்களோட மைண்ட் அப்படியே திரும்புறான், எங்களோட சிந்தனை அப்படியே இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போறான். மறுமையுடைய நிகழ்வை அன்னைக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு கண் முன்னுக்கு காட்டுறான். எப்படின்னா, முதலாவது சூர் ஊதப்பட்டுச்சுன்னு சொன்னா, முதலாவது சூர் ஒன்னாவது முறை ஊதப்பட்டுச்சுன்னு சொன்னா, நீங்க வாழ்றீங்களே இந்த பூமி, அந்த பூமியை ஒரு தூக்குவான். அதே போல இந்த பூமிகள் ஆடாம அசையாம இருக்கிறதுக்காக முளைகளாக நட்டி வச்சிருக்கிறானே மலைகள், அந்த மலைகளை ஒரு பக்கத்தால தூக்குவான். ரெண்டையும் இப்படி தூக்கி ஒரு அடி அடிப்பான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரே அடி, ரெண்டையும் தூக்கி ஒரே அடி அடிப்போம். அப்படி அடிக்கிற நாள் வந்துருச்சுன்னு சொன்னா, காபிர்களே, ஈமான் கொள்ளாம வாழ்ற மனிதர்களே, அடியார்களே, அன்றைக்கு நாள் நீங்க அந்த கியாமத்தை எதிர்பாருங்க.